இப்போ விஷ்ணுபிரியாவுக்கு காடா பானர் கொடுக்கல, விஜயகுமாருக்கு காடா பானர் கொடுத்தாங்க. அந்த பாகுபாடு களையப்படணும். எத்தனை சதவிகிதம் போலீசார் வாக்களித்தார்கள், 100% வாக்களித்தார்களா என்றத அறிக்கையா அரசு வெளியிடணும். வரப்போறது தாசில்தார்னு தெரிஞ்சுச்சு. தாசில்தார் நிக்க வச்சு தானே பேசினார். அதுக்காக நாங்க 2 பேரும் உட்காந்துருக்கோம். எந்த ஒரு விடுப்பையும் எந்த ஒரு காவலனும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று கேட்க உரிமையற்றவன் என்ற ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க. சீர்காழியில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த மாசம் இபில 2 ஆளை போட்டாகணும், போலீஸ்ல 2 ஆளை போட்டாகணும், பஸ் கண்டக்டர் டிரைவர் எல்லா இடத்துலயும் லஞ்சம் இருக்கு. இப்போ ஓரளவு சங்கம் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ். அவர் பிரச்சனை வர்றப்ப அப்போ இது பண்ணுறப்ப இவர் குடும்பத்தோட தீக்குளிக்க போகிறேன்னு அறிவிக்கிறார். விஸ்வநாதன் தீக்குளிக்க போகிறேன்னு அறிவித்த உடனே அப்போ தரங்கம்பாடி தாசில்தார் ஆஃபீஸில் கொண்டு மனு கொடுக்க போகிறாரு. அதில் நான் டேரிங்காகவும் உள்ளே நுழைய முடியாது, ஆனால் இவருக்கு ஏதாவது உதவியும் செய்யணும். அந்த மெத்தடில் கூட போயிருக்கேன், மறைமுகமாக இருக்கேன். அப்போ இவர் போய் பார்க்க போகிறப்ப அந்த தாசில்தார் கால் மேலே கால் போட்டு, என்னமோ சர்வீஸில் இருக்கிற எஸ்ஐ மாதிரி வந்திருக்கேங்கிறான். அதுக்கு பிறகு ஒரு முடிவு பண்ணி வீட்டிலேயே தீ குளிக்க போகிறேன் இன்னொரு அறிக்கை விட்றோம். அப்போ வீட்டிலேயே தீ குளிக்க போகிறோங்கிறப்ப அறிக்கை போனவுடனே இந்த தாசில்தாரை விட்றாங்க. அப்போல்லாம் ஓரளவு ஃபோனு லேண்ட்லைனாவது வந்துடுச்சு. உடனே எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, நான் போகிறேன். இங்கே பொறையார் பக்கத்தில் தான் காவலம்பாடின்னு ஊர் அவருக்கு, இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு. நான் போகிறேன். எனக்கு ஒரு சேரு, அந்த விஸ்வநாதனுக்கு ஒரு சேர். வரப்போகிறது தாசில்தார்னு தெரிஞ்சுச்சு. தாசில்தார் நிற்க வச்சு தானே பேசினார். அதுக்காக நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். அந்த சேர் வாசல்லையே இருக்குது வீடு. 2 பேரும் உட்காந்துருந்தோம். தாசில்தார் தரங்கம்பாடிங்கன்னாரு. நாங்கள் 2 பேருமே கால் மேலே கால் தூக்கி போட்டோம். அவர் எங்களுக்கு கீழேங்கிற பாண்டில் நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். கட்டாயமாக தீ குளிக்க போகிறது உறுதிங்கிறது மாதிரி பேச ஆரம்பிக்கிறப்ப அப்போ இந்த கவரேஜ் பண்ணுற வசதியெல்லாம் இல்லை. அவர் அதோட வரல. அதை தொட்டு விஸ்வநாதன் மட்டும் பேட்டி கொடுத்ததா எல்லா நியூஸ்லேயும் வந்தது. அதில் மீண்டும் போஸ்டிங் போடுறது, இன்னத்துக்கு பிறகு போஸ்டிங் போடுறாங்க. அடுத்து அந்த வெள்ளித்திருப்பூர் அட்டாக்கும் இருக்குது கடைசி, அதையும் சொல்லிடுங்க சார். வெள்ளித்திருப்பூரை பொருந்தின வரைக்கும் என்னன்னா, அங்கே ஒரு ஈவினிங் 6-7 மணிக்கு மேலே போலீஸு கதவை சாத்திடுவாங்க. ஏன்னா சந்தன மரம், காட்டு விலை மதிக்க முடியாத பொருள்கள் சர்வசாதாரணமாக மூவிங்கில் இருக்கும். அதை தடை செய்யக்கூடாது. அங்கே புதிதாக வரவங்ககிட்ட பழைய ஆட்கள் அதை சொல்லிட்டு போகணும் இதுன்னு. அதில் ஏற்பட்ட குளறுபடி தான் வீரப்பன் குரூப்னு சொல்லுவாங்க. இங்கே இருந்தானே சார் மொத்த துப்பாக்கிகள்லாம் கைப்பற்றி எடுத்துகிட்டு போனது. வீரப்பனுக்கு ஆயுதங்கள் பல்வேறு வகையில் வந்ததுங்க. இப்போ ஆண்டி மடத்தையே அடித்து துப்பாக்கி எடுத்தாங்கன்னா அதுவே வீரப்பனுக்கு போயிருக்கலாம். 5வது காவல்துறை ஆணையத்துக்கிட்ட நீங்கள் ஆஜராகி நீங்கள் கொடுத்த முக்கியமான கோரிக்கைகளில் முதல்ல இருக்கிற கோரிக்கைகளை கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்கள். இதுவரை தமிழ்நாட்டில் 5 காவல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1971 அமைக்கப்பட்ட ஆணையம் ஏதாவது ரிசல்ட்டு கொடுத்துதா என்னங்கிறது தெரில. ஆக இது 4வது ஆணையமாக கூட எடுத்துக்கலாம். இந்த 4வது ஆணையத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் நான் வச்சுருந்தேன். அதில் முதலாவது கோரிக்கையாக நேஷ்னல் போலீஸ் கமிஷனை அமெண்ட்மெண்ட் படுத்தணுங்கிறது தான். தேசிய காவல் ஆணைய அறிவுரைகளை அமல்படுத்துறது தான் முதல் ஆணையம். காவலர்கள் செம்மைப்படுத்த வேண்டியதில் அடுத்த கோரிக்கை, மெயினான கோரிக்கை என்னன்னா, காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படுகின்ற அத்தனை ஆவணங்களும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட வேண்டும். அது ரப் டியூட்டி ரோஸ்டர் ஆகட்டும், டியூட்டி ரோஸ்டர் ஆகட்டும், ஆஃப் டியூட்டி ரோஸ்டர் ஆகட்டும், வில்லேஜ் ரோஸ்டர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மின்மயமாக்கப்பட வேண்டும். சம்பளம் அது எப்படி கிடைக்குதுங்கிறதே தெரியாமல் பே பில்லு கம்ப்யூட்டரில் போய் அவங்கவுங்களாம் எடுத்தாதான் அதில் பிடித்தம் எவ்வளவு, பேங்கில் ஏறி விடுது, அது இன்னும் சம்பளம் தான்னு தெரியாமல் இருக்குது. அது எப்படிங்கிற விவரமும் வேணும். எல்லாத்த விட காவலருக்கு கை கொடுக்க வேண்டியது விடுப்பு எடுக்கிறத பற்றி. தற்செயல் விடுப்பாகட்டும், மருத்துவ விடுப்பாகட்டும், ஈட்டிய விடுப்பாக இருக்கட்டும், விடுப்பை பற்றின சமாச்சாரம் அவங்க ஹிஸ்ட்ரி புக்கு தனியாக இருக்குது, பர்சனல் ரிஜிஸ்டர் தனியாக இருக்குது. அந்த ரிஜிஸ்டரில் பதியப்பட வேண்டும். 12 நாள் லீவு, ஒரு ஆண்டுக்கு 12 நாள் சிறு விடுப்பு,
அந்த 12 நாள் லீவை பற்றி பல பக்கங்கள் சட்ட திருத்தங்கள் செய்திருந்தாலும் கடைசியில் ஒரு வரி கொண்டு வராங்க. அந்த ஒரு வரி நீக்கப்படணுங்கிறத தமிழ்நாடு காவல்துறை காவலர் சங்கத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். எந்த ஒரு விடுப்பையும் எந்த ஒரு காவலனும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று கேட்க உரிமையற்றவன் என்ற ஒரு பாயிண்டை வைக்கிறாங்க. அதையும் அந்த டிஜிட்டல் மயத்தில் கொண்டு வரணும். இவர் எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காரு, இன்னும் எத்தனை நாள் பேலன்ஸ் இருக்குது. அதே போல் இப்போ அரசாணை போட்டு 2 வருஷம் ஆகுது வாராந்திர ஓய்வு. அதுக்கு ஒரு பட்டியல் போடு, வெளில அதுக்கு ஒரு பட்டியல் போடு. அரசு ஆணை பிறப்பித்தால் மட்டும் சரியாக வராது, செயல்படுத்துகிறாங்களா? 2003 அண்ணன் சிவகுமார் அவர்கள் வழக்கு தொடுத்து அதன் விளைவாக கிடைத்த வாக்குரிமையில் எத்தனை சதவிகிதம் போலீசார் வாக்களித்தார்கள், 100% வாக்களித்தார்களா என்றத அறிக்கையாக அரசு வெளியிடணும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வாராந்திர ஓய்வு இந்த வாரத்தில் இத்தனை பேருக்கு இங்கிறத வெளியில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும். இது எல்லாம் நான் இது வரைக்கும் பேசியிருக்கிறது பூரா சர்வீஸில் இருக்கிற காவலரை பற்றி. ஓய்வு பெற்றவரை பற்றி அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் ஆர்டர் போட்டாங்க. ஓய்வு பெற்ற பிறகு எந்த பலனும் இல்லாமல், ஓய்வூதியத்தை தவிர வேற எந்த பலனும் இல்லாமல் இருந்தது காவலர் சங்கம் பதிவு செய்யப்படும் காலம் வரை. ஆனால் அதில் வைக்கப்பட்ட வாதங்களில் 1-2 நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. காவல்துறையில் பணி செய்து ஓய்வு பெற்று இறந்தால் அந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அதிகாரி வந்து அந்த உடலுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஆணை இந்த ஆட்சியில்தான் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி இந்த ஆட்சியில் எத்தனை காவலர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டார்கள் என்ற விவரம் கேட்டு வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும். அரசு மரியாதை செலுத்துறதுல அரசுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அதுக்கு கம்பேரிசன் சொன்னால் சிலரை சொல்லலாம். ஆனால் அவங்க ஈக்குவலுக்கு எஸ்எல்சி படித்த போலீஸ்காரரும் ஈக்குவலான்னு கேட்குற ஒரு நிலை வரும். இப்போ விஷ்ணு பிரியாவுக்கு காடா பானர் கொடுக்கல, விஜயகுமாருக்கு காடா பானர் கொடுத்தாங்க. அந்த பாகுபாடு களையப்படணும். விஷ்ணு பிரியா டிபிஎஸ், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸு, அவர் ஐபிஎஸ். அடுத்து தற்கொலை பண்ணிக்கிற நபர்களுக்கெல்லாம் எந்தவித இதுவும் இல்லாமல் இருக்குது. சூசைடு பண்ணிக்கிட்டா அவருக்கு இந்த முதலமைச்சர் நிவாரண நிதி அது இது கூட தரமாட்டாங்க. எங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலே வருஷத்துக்கு குறைச்சலாம் 30-40 பேர் தற்கொலை அது இதுன்னு இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது ரேஷியோ குறையவே மாட்டேங்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு மனநல மருத்துவர் ஒவ்வொரு ஆணையத்துலையும் பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவர் வைக்கிறாங்க. அந்த கவுன்சிலிங்லாம் ஒழுங்காக நடக்குதா சார்? கவுன்சிலிங் நடக்கிறதே அதிகாரி முன்னிலையில் எது நடந்தாலும் அது ஒழுங்கு நடக்காது, ஓப்பனாக இருக்காது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று தான் இருக்குது. அரசியல்வாதிகளும் பத்திரிகை நிருபர்களும் நண்பர்கள்னு சொல்லிக்கிற எல்லாருமே அவசியப்படுத்த வேண்டிய ஒன்று. லஞ்ச ஒழிப்புத்துறை தாலுக்கா தோறும் நிறுவப்பட வேண்டும். அப்படி நிறுவனா மட்டும் பத்தாது, அரசு துறை ஒவ்வொரு துறை வாரியாக மாதம் எத்தனை கேஸ் போடணும்னு கொண்டு வரணும். சீர்காழியில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த மாதம் இபியில் 2 ஆளை போட்டாகணும், போலீஸில் 2 ஆளை போட்டாகணும், பஸ்ஸு கண்டக்டர் டிரைவரு எல்லா இடத்துலையும் லஞ்சம் இருக்குது. இப்போ அப்போ ஒரு மாவட்டத்திற்கு ஒன்றை வச்சுக்கிட்டு அவன் மாவட்டத்துக்கு எங்கே தேடிக்கிட்டு போகிறது, எப்போ கண்டுபிடிக்கிறது? காவல்துறை எப்படி உருவாச்சு என்னங்கிறதுலேருந்து வந்தால் தான் அதனுடைய மகிமை நமக்கு தெரியும். 1659 தான் காவல்துறை ஆரம்பிக்கப்பட்டதா நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச வகையில் கிடைத்தது. 1771 கொத்தவால் போலீஸ்ன்னு போலீஸ் வாரியம் அமைக்கிறாங்க. கொத்தவால் போலீஸ். இப்போ இருக்கிற டிஜிபி ஆஃபீஸு 1865 ரூபா 90 குத்தகைக்கு எடுக்கப்பட்ட இடம்தான் இப்போது இருக்கிற டிஜிபி அலுவலகம். 1874 20,000 ரூபாய்க்கு அதை சொந்தமாக வாங்குறாங்க. யார் வாங்குறா? சென்னை மாகாணம் வாங்குது. வாங்கி அப்பயே 10,000 ரூபா செலவு பண்ணி அதை சீரமைக்கிறாங்க. கேரளாவில் மாப்பிள்ளைன்னு ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த சமுதாயத்துள்ளாரியே ரொம்ப முரடான மனநிலை படைத்தவங்க. அவங்க உள்ளே பிரச்சனை வருது. அதை அங்கே இருந்த கேரளப்பட்டினம் போலீஸால் அடக்குமுறை செய்ய முடியல. ஆகையினால் சென்னை பட்டின போலீஸ் அங்கே போகுது அந்த தீவிரவாதத்தை அடக்க. அப்படி போன போலீஸு அங்கேயே நிரந்தரமாக தங்க வைக்கப்பட்டு
அது மலபார் போலீஸ் ஆகி ஓகே. மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக எம்எஸ்பின்னு மாறி மறுபடி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்னு உருவாச்சு. 1928 அப்போ தான் எஸ்பிசிஐடி சிபிசிஐடி எல்லாம் உருவாக்கப்பட்டது. 1929 தான் முதல்ல லா அண்ட் ஆர்டர், கிரைமு, டிராஃபிக்கு இதெல்லாம் பிரித்து வழங்குறாங்க. 1935 இந்திய சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்காரன் ஆண்ட காலத்திலேயே கிராம கமிட்டி, வில்லேஜ் விஜிலன்சி கமிட்டி இன்னைக்கு எந்த காவல் நிலையத்திலேயாவது இருக்கான்னா இல்லை. சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கு மிகப்பெரிய காரணம் இது ஒன்று. ஒரு கிராமத்தில் இந்த ஏனாக்குடியில் ஒரு குற்றம் நடக்குதுன்னா இதுலேயே ஒரு 10 பேரை கமிட்டியாக போலீஸ் ஸ்டேஷன் நிர்வாகிகளோட இணைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதாவது இப்ப சொல்றாங்களே போலீஸ் வந்து மக்களின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனுடைய ஆரம்பம் கூட இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 100% அதுதான் ஆரம்பம். இப்போ நண்பன் இல்லை. இந்த கிராமத்து உள்ளார போலீஸ் வரணும்னா இந்த கிராமத்தில் யார் முக்கிய நபர், அவர் சொன்ன அந்த கிராமம் கட்டுப்பட்டுது. அதுக்கு பின்னடியில் யார் இருந்தா? அரசு இருந்தது, அதான் போலீஸ் இருந்தது. இப்போ போலீஸு கிராமத்துக்கு வர்றதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு உள்ள ஸ்ட்ரென்த்து தான் இப்பயும் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணல. அதனுடைய விளைவு இந்த கிராமத்தில் போலீஸை பார்த்தீங்களான்னா நீங்கள் போகிற வழியிலேயே கேட்டிங்கன்னாலும் எப்பயோ வந்தாங்கம்பாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸுன்னு எடுத்துக்கிட்டா தலைமை ஒரே ஒரு டிஜிபி தான் இப்போதைய வரைக்கும். இவங்க எவ்வளவு கண்காணிக்கிறாங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இந்த ஒரு டிஜிபி தலைமையில் தான் கண்காணிக்கிறோம். இதில் 1076 கிலோமீட்டர் கடற்கரையோரம் இருக்குது. இதையும் இந்த போலீஸ் தான் கண்காணிக்குது. இதில் லா அண்ட் ஆர்டர், ஏஆர், டிஎஸ்பி, சிபிசிஐடி, எஸ்பிசிஐடி, கோஸ்டலு, எக்கனாமிக் விங்ஸு, இப்படி பல இதுக்கு நார்த்தாட்டிக் விங்கு, ஏகப்பட்ட விங்கு இருக்குது. 1946 தான் வயர்லெஸ் பிரிவு வருது. இன்னைக்கு அது ரொம்ப செல்ஃபோன் அளவுக்கு வந்துச்சு. 1951 டாக்ஸ் கோட். இந்த குற்றப்பிரிவை பொருந்தின வரைக்கும் கைரேகையும் டாக்ஸ் கோடும் மிக மிக அருமையானது. இந்த குற்றப்பிரிவு ஏன் முதன்மையானது நல்லதுன்னு சொல்கிறேன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சி அந்த பார்ட்டிக்கிட்ட உங்கள் தானா பாருங்கங்கிறப்ப அவங்க அடையிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈடானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை அவங்க கையில் சேர்க்குற வரைக்கும் போலீஸோட கடமை இருக்கும். 1956 தான் ரேடியோ போலீஸ் ஸ்டேஷன் உருவாச்சு. 1960 போலீஸ் லேப். 1961 டாக்ஸ் கோடு சென்னையிலேருந்து மதுரைக்கும் பிரிக்கிறாங்க. இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் வந்துடுச்சு. அப்போ மதுரைக்கும் பிரிக்கிறாங்க. 63 தான் தமிழ்நாட்டில் போலீஸுக்குன்னு தனியாக ஹாஸ்பிட்டல் துவங்குறாங்க. சென்னை எழும்பூரில் 73 பெண் காவல் நிலையம். 1000 லைட்டில் 1000 விளக்கில் பதிவு செய்யப்படுது. முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி திருமதி திலகவதி. அடுத்தது முதல் பெண் டிஜிபி தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்டால் திருமதி லத்திகாச்சாரன். அப்போ இந்த மனம் திறந்துன்னு ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல சார், அதை பற்றி சொல்லுங்கள். மனம் திறந்து நிகழ்ச்சி அந்த மாவட்ட எஸ்பி உயர் திரு கன்னியாகுமரி ஸ்டாலின் அவங்க நடத்துகிறாங்க. பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது நடத்தப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ரேஞ்சு போலீஸோட மட்டும்தான் நான் குறை கேட்டால் நீ சொல்லுவேன். உனக்கு அடுத்த ரேஞ்சுக்காரனோட வர்றப்ப அவனால தான் உனக்கு கெடுதல் வந்திருக்கும். அவன் ஏற்றாப்புல நீ சொல்ல மாட்ட. அதை தொட்டு இன்னைய தேதியில் கான்ஸ்டபிளுக்கு மட்டும் கூட்டம், இன்னைய தேதியில் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வரைக்கும் கூட்டம். கொஞ்சம் இப்போ அவர் எடுத்திருக்கிற முடிவே அவருக்கு சிரமமான காரணம்தான். ஐயா ஸ்டாலின் அவர்களை அதுக்காக வாழ்த்தலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன். சங்கம் பதிவு செய்தாச்சு, ஏன் செயல்படலைங்கிறீங்க. அந்த அக்கார்டிங் பை லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கம் பதிவு செய்யறதுக்கு ரைட்ஸ் இருந்த தொட்டு தான் சங்கம் பதிவு பண்ணாங்க. ஆனால் அந்த சங்க விதிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கம் பதிவு செய்யலாம், அது செயல்படணும்னா எங்கள் துறை தலைவர் அனுமதி தரணும். துறை தலைவர்னால் இப்போதைக்கு டிஜிபி. நாங்கள் முறைப்படி மனு செஞ்சுருக்கோம், முறைப்படி கேட்டோம், கிடைக்கல. அப்படி கிடைக்கலன்னா அடுத்தது என்னன்னா ஆளுகின்ற முதலமைச்சர் அனுமதி, அதுவும் ப்ராப்பராக பண்ணணும், கிடைக்கல. அடுத்தது நீதிமன்றத்தையும் நாடணும். அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கவே எங்களை எப்படி மடை சாத்துறதுங்கிற நோக்கத்தோடு தான்
2002 காவலர் குறை தீர்க்கும் கூட்டம்னு சொல்லி அம்மையார் திருமதி செல்வி ஜெயலலிதா அவங்களே நேரடியாக குறை தீர்ப்பு கூட்டம்லாம் நடத்துனாங்க. இது உண்மையாவே அவங்களுடைய என்னென்ன கிரீவன்ஸ்ன்றதை விசாரிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதா இல்ல இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்கு அதை வந்து நான் இன்னும் பிசுபிசுத்து போனோம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயமா? 100% சங்கத்தை பிசுபிசுக்கு அடிக்கணும், அதுதான் நோக்கம். ஏன்னா சிஎம்ஏ மனு வாங்குறாங்க, உங்களுக்கு என்னங்கிறது மாதிரி தான். அது சிஎம்ல ஆரம்பித்து கடைநிலையாக வந்து எஸ்பி வரைக்கும் வாங்கினாங்க. அந்த போகிற அன்னைக்கு கூட அங்கே தலைமைச் செயலகத்தில் கண்ட இடத்துல படுத்து கிடந்தாங்க. குறைகள் தீர்க்கப்பட்டதானா தீர்க்கப்படலைங்கிறது தான் என்னுடைய இது. இந்த சங்க கொடி வடிவமைத்ததுங்கிறது தலைவரோட பர்சனல் இது. 5 கைகள் கூடியிருக்கு, பாயும் நிலையில் எந்த நிலையிலையும் இருப்போம். 5 கைகளும் ஒரு வட்டத்துக்குள்ளார அடங்கியிருக்கு. அடங்கக்கூடிய விஷயத்தில் அடங்கி இருப்போங்கிறதுக்கு அடையாளம் இது. கடைசியாக என்னுடைய ஆதங்கம், ஆசை, கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் பிறந்து சிவகுமார் யாரையோ கொண்டாடுறாங்க, அவரை ஏன் கொண்டாட இந்த காவல்துறை மறக்குது? அரசியல் கட்சிகள், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதெல்லாம் நான் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியாவது இந்த தமிழ்நாடு காவல்துறை காவலர் சங்கம் உற்பத்தியாக பதிவு செய்யப்பட காரணமாக இருந்த சிவகுமார் கொங்கராம்பாளையம் சிதம்பரம் மட்டம் அடக்கம் செய்த இடத்தில் யார் தேர்தலுக்கு முன்பாக நினைவு மண்டபம் கட்ட முன் வருகிறார்களோ அந்த கட்சிக்கு வரும் தேர்தலில் வாக்களிக்க காவல்துறை அனைவரையும் மன்றாடி வேண்டுவேன். அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணமாக செல்வதற்கும் தயாராக உள்ளேன்.